தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா போதை மாத்திரை விற்கிற மாவட்டம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், சென்னை உட்பட. சென்னை தவிர மற்ற 37 மாவட்டத்தில் அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். ரொம்ப மோசமாயிடுச்சு. எதுக்கியா இதுக்கெல்லாம் ஒரு மந்திரி? நீ எதுக்கியா மந்திரியா இருக்கிற இந்த மாவட்டத்தில்? இந்த போலூர் தொகுதி எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு தொழிற்சாலை, இந்த சுகர் மில்ல தவிர வேற எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு, அதுவும் மூடிட்டானுங்க. அது காசு வரல, நிலுவையில் இருக்கு. ஆக அப்ப எதுக்கியா நீலா மந்திரியா இருக்கிற இந்த மாவட்டத்துக்கு? எதுக்கியா? அதுல வேற இன்னொருத்தர் என்னது, வஜ்ரவேலு கம்பன். அடுத்தது இன்னொருத்தவன் தயாரிக்கிறான். விட்டுடுவீங்களா? அவங்கள விட்டுடுவீங்களா? போதையா இவங்க, போதையா? யாரையா இவங்கெல்லாம்? யாரையா இவங்கெல்லாம்? திட்டம் போட்டுட்டு இருக்கானே இவனுங்கெல்லாம். அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும். முடியுமா? நிச்சயமா முடியும். அது செய்தாக வேண்டும். இது நம்ம மண்ணியாரு, நம்ம முன்னோர்கள் சம்பராயன், காடவராய, வல்லாள மகாராஜா இந்த மகா திருவண்ணாமலை கோயில் அங்க கட்டி கொடுத்தது வல்லாள மகாராஜா. அப்படிப்பட்ட நம்ம மண்ணை எத்திராஜுலு வஜ்ரவேலு இவர் மன்னரா நினைச்சிட்டு இருக்கிறார். இவர் தெரியும், தேர்தல் மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வருவார். அதான் தெரியுது பாடல, நான் சொல்ல முடியாது, நீ சொல்லலாம். மனசுல எவ்வளோருக்கு சொல்லணும்னு இருக்குது. இன்னைக்கு காலையில அங்க போன நந்தன் கால்வாய் திட்டம்னு அங்க போய் பார்த்தேன். அங்க கீரன் ஒரு தடுப்பணைன்னு ஒன்று இருக்கு. அங்க கவுட்டி மலையிலேருந்து தண்ணி வருது. அந்த ஆற்றுல கீரனூர்ல தடுப்பணை கட்டிட்டு அங்கேருந்து ஒரு வாய்க்கால் மூலமா நந்தன் கால்வாய். எவ்வளோ நாள் கோரிக்கை நம்ம மக்கள்? 90 ஆண்டுகள். 1938 39 அப்ப ராசாத்தி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர். அப்பத்திலிருந்து கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலைன்னா எதுக்கா இவங்கெல்லாம் ஆட்சி செய்யறாங்க? எதுக்கியா ஒரு மந்திரி, ஒரு ஆட்சி, ஒரு திமுக, ஒரு கட்சி, ஒரு நிர்வாகம்? கேடுகட்ட ஆட்சியா, கேடுகட்ட ஆட்சி. இதெல்லாம் தூக்கி எறியுங்கள். அந்த ஆட்சி எறிங்க, தூக்கி எறியுங்கள். ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்தி. இவங்க சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எள்ளளவும் சம்பந்தம் கிடையாதுயா. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா திமுக சமூக நீதியின் விரோதி, சமூக நீதியின் துரோகி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி. இது எங்க வேணா நான் பேசுவையா. நான் விவாதத்துக்கு நான் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் வரமாட்டானுங்க. ஏன்னா அவங்களால பேச முடியாது. எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு. எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகம் வெளியிட்டு நாங்கள் 5 நாள் ஆகுது. 5 நாள்ல இதை மறுக்கிறதுக்கு யாராவது திமுக காரங்க வாங்கன்னு நான் கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தவங்க வர முடியாது. எல்லாமே புட்டு வச்சிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் வச்சிருக்கிறேன். யார் ஏமாத்துறீங்க? சும்மா நீங்க சொன்னீங்கன்னா அது நம்ம மக்கள் நம்பிடுவாங்களா? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல என் தம்பிகள் தங்கைகள்லாம் போன் வச்சுக்கிறான். டப்பு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. விவரமா இருக்கிறான். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.